வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் சாப்டர் 3 அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் என்னென்ன கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ்னா என்ன, அதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்து எவல்யூஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ எப்படியெல்லாம் வந்து பஞ்ச் கார்ட்ஸ்னால் என்ன, டிபிஎம்எஸ்க்கு முன்னாடி ஃபைல் மேனேஜ் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, ஃபைல் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்தது, ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து டிபிஎம்எஸ்க்கு வந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஸோ 2 கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஆசிட் பார்த்தோம், அதுக்கப்புறம் கான்செப்ஷுவல் கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படின்னு 2 கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ஆசிட்டில் அட்டாமிசிட்டினா என்ன, ஸோ கன்கரன்சினா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்த்தோம், டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ டேட்டாபேஸ் மாடல்ஸ்னால் என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்குது, ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல்னா என்ன, ரிலேஷன்லாம் என்ன, நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ டேட்டாபேஸ் மாடலில் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன, ஸோ ஆர்டிபிஎம்எஸோட ஜார்கன்ஸ் அர்த்தம் இல்லை, அது ஒன்றும் அது ஆர்டிபிஎம்எஸோட அதை பிரிக்க முடியாத வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்ல ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டிபிஎம்எஸ் தட் மேனேஜ் த ரிலேஷன்ஸ் டேட்டாபேஸ் இஸ் நோன் அஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டிபிஎம்எஸ்னா என்ன, நம்மளுக்கு லாஸ்ட் 2 வீடியோஸ் நம்ம ஒரு ஐடியா வந்துருவோம். ஸோ ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அதை வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பிளேஸ் தேவை, அதுதான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுட்ருக்கேன். இப்போ ரிலேஷனல் டிபிஎம்எஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷனல் டிபிஎம்எஸ் வந்து டேட்டா மாடல் நம்ம பார்த்ததில்ல, ரிலேஷனல் மாடல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டேட்டா பேஸ்க்கும் இன்னொரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஏன்னா இப்போது ஸோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறேன். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு தனி டேட்டா பேஸ் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு தனி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவேன். நான் டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவேன், தனி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணும்போது, இப்போ 6th ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா அந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ணோன்னா அதோட டீச்சர்ஸ் யாருன்றதை நான் வந்து என்ன பண்ணணும், அந்த பையனுக்கு யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்றதை நான் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா டீச்சர் டேட்டா பேஸையும் இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை நான் வந்து மிங்கிள் பண்ணி ரிலேஷன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த குமுலேட்டிவான டேட்டாஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இதனால ரிலேஷன் டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு மெயின் யூஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ எல்லாமே இஸ் பேசிக் ஃபார் எஸ்கியூஎல் அண்ட் ஃபார் ஆல் மாடர்ன் டேட்டா பேஸ் சிஸ்டம் லைக் MySQL, Oracle, மைக்ரோசாஃப்ட் அசஸ். ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் இப்போ ஆர்டிஎம்எஸ் ஜோர்டான்னு சொன்னேன். இதெல்லாம் பிரிக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா பேஸ் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டேபிள்ஸ், ஸோ டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ். அதுக்கப்புறம் டுபிள்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரோஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆட்ரிபியூட்ஸ்னால் அதில் இருக்க காலம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், ஸோ அதில் என்னென்னலாம் வந்து நான் மீன் பண்ணுறேன், என்னென்னலாம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறமா தான் கீஸ், ஸோ ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ. ஸோ இந்த கீஸ்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ரிலேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு டேட்டா பேஸ் கூட நான் ரிலேட் பண்ணுறேன்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட டெஃபினேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஎம்எஸ் ஜார்கன்ஸ். ஸோ என்னென்னலாம் ஆர்டிஎம்எஸில் வந்து நம்ம இருக்கிறதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ்னால் என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு டெஃபினேஷன் நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். த மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷன் டேட்டா பேஸ் இஸ் MySQL. ஸோ இருக்கிற ரிலேஷன் டேட்டா பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா MySQL தான் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்புலரான ஆர்டிபிஎம்எஸ்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் SQL டேட்டா பேஸ் சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் லைக் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் SQL. ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ்னால் என்ன அர்த்தம்னா, இது ஒரு ஃப்ரீவேர். ஸோ எந்த வெப்சைட்லையும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இது ஈஸியாக கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் இது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில், லினக்ஸில், மேக்ஸில் எந்த விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் இது ஒர்க் ஆகும். ஸோ தட் வந்து மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த MySQLன்ற ஆர்டிபிஎம்எஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுறாங்க.
The other relational database available are Oracle, MySQL Server and MSSS. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்னலாம் வந்து டேட்டாபேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Oracle இருக்குது, SQL Server இருக்குது, MSSலாம் பார்த்தீங்கன்னா விண்டோ பேஸ்டு ஒரு DBMS. ஸோ இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, வேறு ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த MySQL யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹை அவைலபிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக வந்து டேட்டா பேஸ் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, ஸோ க்ரியேட் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் சப்போர்ட். ஸோ நம்ம பார்த்தீங்களா ஆசிட் ட்ரான்சாக்ஷன் மாதிரி அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா ஒர்க்கும் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ நம்ம அந்த 4 கான்செப்ட் பார்த்தோம்ல, பார்க்காதவங்களுக்கு நான் வந்து மேலே ஐ பட்டன் தரேன். உங்களுக்கு வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டிஸ்கஷன், உங்களுக்கு அதோட ஐடியா பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டிரான்சாக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு ஒர்க் தேவைப்படுதோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த RDBMSல உங்கள் MySQL சாஃப்ட்வேரில் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக அது யூஸ் ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு டெலீட் பண்ணணும், ஒரு டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணணும், இல்லை ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணால் கூட இல்லை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெஸ் காஸ்ட். ஸோ இது காஸ்ட்ன்றது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது, ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, தராங்க. ஸோ இதுதான் வந்து RDBMSல ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸ் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ். இந்த டேபிள் இஸ் டிஃபைன் as a collection of data organized in the terms of rows and columns. ரோவும் காலமும் சேர்ந்தது தானது ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னது ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாடல் மூலமாக இது ஒர்க் ஆகுது. ரிலேஷனல் மாடல் மூலமாக ஒர்க் ஆகும் சொன்னதுக்கு ரீசன், ஸோ இந்த டேபிள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை வாங்குகிறோம். The table is a simple representation of relations. The true relations cannot have duplicate rows, whereas the table can have. The example of employee table is shown below. So employee table உங்களுக்கு கீழே கொடுத்துருங்க பாருங்க, இதுதான் ஒரு டேபிள். இதில் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவும் அதுக்கு ஏற்ற வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், எதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுவும் வந்து RDBMSல ஒன் ஆஃப் த மெயின் ஜாப் ஆன் டேபிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா columns or attributes. Tables can be divided into smaller parts in terms of columns. Each column is known as attributes. ஒரு காலமே நம்ம என்ன சொல்லுவோம்னா attributes அப்படின்னு சொல்லுவோம். The attributes defined as a table to hold value of same type. This is known as an attributes domain. ஒரு attribute எடுத்தா ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணும், சேம் டைப் ஆஃப் வேல்யூ. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறேன் பாருங்க. The vertical entity in a table is known as an attribute column. ஸோ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, ஒரு வெர்டிக்கல் என்டிட்டியாக இருந்தால் அதுதான் அது நம்ம காலம் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். இது ஒரு டேபிள், ஓகேங்களா. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்ரிபியூட்டோட நேம். ஸோ ஆட்ரிபியூட்டோட நேம் இப்போ ஐடி, நேமு, ஏஜ், சேலரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட நேம், புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நான் சேலரின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை நான் ரவுண்ட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் ஒரு காலம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சேலரின்றது ஒரு காலம். ஸோ பாருங்க, தேர்ட் பாயிண்ட் பார்க்கும்போது இது ஒரு வெர்டிக்கல் என்டிட்டி, நம்மளுக்கு எல்லாமே வெர்டிக்கலாக தெரியுதுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஹோல்ட்ஸ் அஸ் வேல்யூ ஆஃப் சேம் டைப், ஒரே வேல்யூஸ் தான் அதுக்கு வந்து சேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 22,000, 20,000, 30,000. ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. இந்த இடத்துல ஏதாவது அலெக்ஸ், திவ்யா அப்படின்னு ஏதாவது வருதுங்களா, இல்லை வரல. பார்த்தீங்கன்னா அப்போது ஆட்ரிபியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் நம்ம சேம் டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும் தான் என்ன இருக்கும், அது ஹோல்ட் பண்ணிப்போம். இதுதான் காலமோட ஒர்க் நேச்சர். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோ ஆர் டூப்பிள்ஸ். ஸோ ரோ, சிங்கிள் என்டிட்டி இன் a table is called as a row or record or tuples. Set of related data are represented in a row or tuples. Now horizontal entity in a table is known as a row. ஸோ இப்படி வந்து காலத்துக்கு வந்து வெர்டிக்கல் என்டிட்டி சொன்னோம், ரோக்கு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அலெக்ஸ், ஏஜ் 26, நேம், சேலரி பார்த்தீங்கன்னா 22,000. இதில் பார்த்தீங்கன்னா அதே தான், நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ரோவோட நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த டேட்டாஸ் நான் ரவுண்ட் பண்ணிக்கிற டேட்டாஸ் தான் என்னது, டுப்புல்ஸ் ஆர் ரோ. இது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ பர்டிகுலர் ரோ நான் சூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனோட மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கெட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நம்பர் 1ல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
அலெக்ஸ்ன்ற ஒரு பர்சன், அவரோட ஏஜ் 26, அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 22,000. ஸோ அப்போது ஒரு ரோவை நான் செலக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபுல் ரெக்கார்ட் எனக்கு என்ன ஆகுது தெரியுது. இதுதான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரோவோட ஒர்க் நேச்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீஸ். நம்ம கீஸ்ன்னு பார்த்தா நம்மளுக்கு நிறைய கீஸ் வந்து இந்த டிபிஎம்எஸ்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீ, ஆல்டர்னேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீஸ் இருக்குது. ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்க ஒரு சில கீஸை மட்டும் என்ன பண்ணுறேன் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீனா என்ன? ஸோ எவ்ரி டுப்பிள் must have by definition a unique value for its primary key, which combinations of more than one attribute is called as a composite primary key. ஸோ ப்ரைமரி கீனாலே பேசிக்காக ஒரு யூனிக் வேல்யூ. யூனிக் வேல்யூ எப்படி சார் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யூனிக்னா என்ன அர்த்தம்? தனித்துவம் வாய்ந்த ஒரு நம்பர். இப்போ தனித்துவம் வாய்ந்த நம்பர் ஒரு ரெக்கார்டில் எது வந்து எனக்கு யூனிக்கான ஒரு வேல்யூன்றது நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா இப்போ கோகுல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கோகுல் நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஸோ கோகுல் நிறைய நேம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ரைமரி கீயை நம்ம என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆட்ரிபியூட்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு காலமாக சொல்கிறேன். ஒரு காலமாக நம்ம ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதார் நம்பர்னு எடுத்துக்கிறோன்னா, ஸோ ஆதார் நம்பர்ன்றது ஒரு யூனிக் வேல்யூ. எப்படின்னா எனக்கு இருக்கிற அதே ஆதார் நம்பர் தான் இன்னொருத்தருக்கு இருக்காது, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ப்ரைமரி கீயாக செட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்டான ஒரு ரூல் மாதிரி சொல்லுவாங்க. ப்ரைமரி கீயாக நம்ம ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நம்ம செட் பண்ணும்போது, ஒரு காலத்தை ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணோம்னா தட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் தட் காலம் மஸ்ட் பி ஏ யூனிக். அது கண்டிப்பாக என்ன யூனிக்காக தான் இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் அது ப்ரைமரி கீ. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்டோட ஐடி எப்பவுமே நான் மாறாது. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடி வந்து என்றைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த ஐடி இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் எ யூனிக். ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஐடின்ற ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்கு, எனக்கு ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. A foreign key is a copy of primary key that has been exported from one relation into another to represent the existence of the relationship between them. The foreign key எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ ரெண்டு டேபிள் இருக்குன்னா அந்த ரெண்டு டேபிளில் ஒரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேபிள் நான் ரிலேட் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, ஃபாரின் கீ யூஸ் ஆகுது. ஸோ ரிலேட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிள் நான் ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்க ப்ரைமரி கீ, செகண்ட் டேபிளையும் ஒரு ப்ரைமரி கீ இருக்கும். அந்த செகண்ட் டேபிள் இருக்க ப்ரைமரி கீயை ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்க ப்ரைமரி கீயோட நான் லிங்க் பண்ணும்போது அந்த லிங்கிங் அந்த செகண்ட் டேபிள் இருந்து வர கீ தான் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் கீன்னு சொல்கிறாங்க. A foreign key is a copy of whole of its parent primary key itself. That is, if the primary key is a composite, then it so is a foreign key. ஸோ ப்ரைமரி கீன்றது ஒரு காம்போசிட் ஆச்சுன்னா 2-3 கீ சேர்ந்து ப்ரைமரி கீயாக சொன்னாலும் அது என்னது ஃபாரின் கீன்னு சொல்லலாம். அப்போ ப்ரைமரி கீ வந்து எனக்கு ஒரே ஒரு ஆட்ரிபியூட்ஸாக இருக்கணுமா சார் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்ஸாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிட் ப்ரைமரி கீ. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு ஆட்ரிபியூட்ஸ் தான் அது ப்ரைமரி கீ ஆட்ரிபியூட்ஸ். இதே வந்து 2-3 ஆட்ரிபியூட் சேர்ந்து எனக்கு வந்து நான் ப்ரைமரி கீ செட் பண்ணுறேன்னா அது காம்போசிட் ப்ரைமரி கீ. ஸோ இது டு நாட் ஹாவ் டு பி யூனிக். ஸோ இது யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ கேன் ஆல்சோ பி நல். கண்டிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு கூட என்னது அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது கோர்ஸ் ஐடின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ ஒரு டேபிளில், இன்னொரு டேபிளில் பார்த்தீங்கன்னா அதே கோர்ஸ் ஐடினா இருக்கும், ஃபாரின் கீயாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கீ பார்த்தீங்கன்னா சூப்பர் கீ. An attributes or group of attributes which is sufficient to distinguish every tuples in a relation from every other one is known as a super key. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கீ இட்ஸ் அ கீ. இது என்ன பண்ணுன்னா அது ஒரு ஆட்ரிபியூட்ஸை சூஸ் பண்ணும். ஸோ எல்லா கீஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலம் தான் சூஸ் பண்ணும். இது ஒரு காலம் இல்லை குரூப் ஆஃப் காலம்ஸை சூஸ் பண்ணுறதா சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீ என்ன பண்ணுன்னா, இப்போ நான் அந்த கீயை நான் சூஸ் பண்ணும்போது அந்த டேபிளில் இருக்கிற எல்லா அதர் ஆட்ரிபியூட்ஸுமே என்ன பண்ணணும், டிஸ்டிங்விஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி நான் சூப்பர் கீயாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் ஸ்டூடெண்ட் ஐடியை நான் இருந்தாலே போதும். அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், அவனோட நேம், அவன் என்ன கோர்ஸ் படிக்கிறான், ஸோ அதுக்கப்புறம் அவனோட மற்ற டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், அந்த கீயை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்கிறேன், விச் இஸ் சஃபிஷியன்ட் டு டிஸ்டிங்விஷ் எவ்ரி டுபிள்ஸ் இன் அ ரிலேஷன்ஸ். ஸோ
ஸோ எல்லா டுப்புள்ஸுமே அதில் இருக்க ஒரு ரெக்கார்ட்ஸுமே ஒரு இதுவுமே வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சூப்பர் கீ கொடுக்குறாங்க. ஸோ ஈச் சூப்பர் கீ இஸ் கால்ட் அஸ் அ கேண்டிடேட் கீ. ஸோ சூப்பர் கீ என்ன சொல்கிறாங்க, கேண்டிடேட் கீன்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் கீ செலக்டட் ஃப்ரம் த செட் ஆஃப் சூப்பர் கீ. ஸோ மோர் தென் ஒன் சூப்பர் கீ நம்ம செட் ஒரு டேபிள் நம்ம செட் பண்ணோம்னா ஸோ அது அட் ரெப்ரசன்ட் த கேண்டிடேட் கீன்னு சொல்கிறாங்க. While selecting the candidate keys, the redundant attribute should not be taken. The candidate key is also a minimal super keys. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சூப்பர் கீயாக வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சிட்டேன். இப்போ நான் கேண்டிடேட் கீ சூஸ் பண்ணும்போது ஸோ கோர்ஸ் ஐடி அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கீயாக சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேண்டிடேட் கீயாக சூஸ் பண்ண முடியும். ரெடுடன்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஐடி ப்ளஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கோர்ஸ் ஐடிக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான்ன்றது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போதே டிஃப்ரெண்ட்டான ஆட்ரிபியூட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி ஆர் கோர்ஸ் ஐடி இப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது தான் நம்ம கேண்டிடேட் கீயை நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ வெறும் ஒரு ஐடி மட்டும் நம்ம சொல்கிறது, ஐடின்ற ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தாலும் சூப்பர் கீ தான். இல்லை ஐடி நேம் ரெண்டுத்துமே வச்சு என்ன பண்ணலாம், சூப்பர் கீயாக கொடுக்கலாம். இல்லை ஃபோன் நம்பர் சூப்பர் கீயாக கொடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், சூப்பர் கீ கண்டிப்பாக ப்ரைமரி கீயாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபோன் நம்பரே நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு யூனிக் ஐடி தான். ஆனால் அது ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தாலே நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகும், கலெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து சூப்பர் கீ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்போசிட் கீ. A key with more than one attributes to identify a row uniquely in a table is called as a composite key. So composite keyன்றது more than one attributes. ஸோ ஒரு attributes இல்லாமல் ஒரு காலம் மட்டும் சூஸ் பண்ணாமல் more than one காலம் நம்ம சூஸ் பண்ணால் அதுதான் இது காம்போசிட் கீ. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ரோல் நம்பரும் கோர்ஸ் ஐடியும் நான் சூஸ் பண்ணுறேன். இது ரெண்டும் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, காம்போசிட் கீயாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது ஒன்றா இருக்கும், யூனிக்காக இருக்கணும். டேபிள் ரோஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூனிக்காக இருந்தால் இதுதான் வந்து என்னது காம்போசிட் கீ. ஸோ புக்கில் உங்களுக்கு இந்த 4 கீஸ் பற்றி தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ RDBMSல அடுத்தடுத்த டாப்பிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.